இறுதி எச்சரிக்கை பதிவு. குழந்தைகள் 20 வயதில் திருமணம் செய்து கொண்டால் ஒரு நூற்றாண்டில் 5 தலைமுறைகள் இருக்கும். குழந்தைகள் 25 வயதில் திருமணம் செய்து கொண்டால் ஒரு நூற்றாண்டில் 4 தலைமுறைகள் இருக்கும். குழந்தைகள் 33 வயதில் திருமணம் செய்து கொண்டால் ஒரு நூற்றாண்டில் 3 தலைமுறைகள் இருக்கும். இந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எங்கு செல்கிறது என்பதை ஒரு எளிய கணக்கீடு காட்டுகிறது. சிந்திக்க வேண்டிய உண்மை. அடுத்த நூற்றாண்டு வரை நாம் சமூகம் உயிர் வாழுமா? இந்த சமூகம் சுயமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இன்று ஒரு விசித்திரமான இருள் பரவி வருகிறது. கிராமங்கள் வெறிச்சோடியுள்ளன, சுற்றுப்புறங்கள் காலியாக உள்ளன, வீடுகள் அமைதியாக உள்ளன. மகள்கள் 30 முதல் 35 வயது வரை திருமணமாகாமல் இருக்கிறார்கள். மகன்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் 35 வயது வரை கடக்கிறார்கள். திருமணங்கள் மிகவும் தாமதமாக நடக்கின்றன. ஒரு குழந்தை மட்டுமே பிறக்கிறது. பின்னர் விவாகரத்து, உடைந்த குடும்பங்கள், பெற்றோர்கள் தனிமையில் விடப்படுகிறார்கள். ஒரு முழு தலைமுறையும் வெறுமையாக உணர்கிறது. இதை படித்த சமூகம் அல்லது சுய அழிவு சமூகம் என்று அழைக்க வேண்டுமா? மக்கள் தொகையை குறைக்க ஒரு அமைதியான சதி. 100 பேர் = 50 ஜோடிகளை கருத்தில் கொள்வோம். ஒவ்வொரு தம்பதியினருக்கும் ஒரே ஒரு குழந்தை இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு 45 முதல் 46 பேர் மட்டுமே இருப்பார்கள். இது தொடர்ந்தால் 3ஆம் தலைமுறை கிட்டத்தட்ட மறைந்துவிடும். இது கவலைப்பட வேண்டிய ஒன்றல்ல. இது கணிதம். அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. கிராமங்கள் அழிக்கப்படுகின்றன. நகரங்கள் உயரமான கட்டிடங்கள் உள்ளன. ஆனால் கூட்டு குடும்பங்கள் இனி இல்லை. புதிய மருமகள்கள் ஏன் ஒரே ஒரு குழந்தையை விரும்புகிறார்கள்? அதனால் அவர்களின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதனால் அவர்களின் தொழில் பாதிக்கப்படுவதில்லை. அதனால் அவர்களின் உடல் பாதிக்கப்படுவதில்லை. எனவே அவர்கள் சமூகத்தில் நவீனவர்களாக கருதப்படுகிறார்கள். இதுதான் மதமா? இதுதான் நமது கலாச்சாரமா? இது நமது முன்னோர்களின் பாரம்பரியமா? உண்மை என்னவென்றால், குழந்தைகள் இனி அன்பின் விளைவாக இல்லை. அவர்கள் ஒரு சமூக காட்சியாக மாறிவிட்டனர். பாருங்கள், எங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது. இந்த சிந்தனை மதச்சார்பற்றது மட்டுமல்ல, அது எதிர்காலமற்றது. மிகப்பெரிய தவறு. பெண்ணின் தந்தை 22 முதல் 25 வயதில் திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்பத்தையே தொடங்கிய அதே தந்தை இப்போது தனது மகளை 30 வயது வரை இளவரசியாக வைத்திருக்கிறார். சில நேரங்களில் தொழில் என்ற பெயரில், சில நேரங்களில் எனக்கு ஒரு நல்ல பையனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறுகிறார். சில நேரங்களில் வரதட்சணை மற்றும் நற்பெயருக்கு பயந்து. இதன் விளைவாக மகள்கள் மனச்சோர்வு அல்லது விவகாரத்தில் விழுகிறார்கள். மேலும் சமூகம் மெதுவாக சரிகிறது. இந்த சமூகத்தின் ஒரு பயமுறுத்தும் படம். சராசரி திருமண வயது: ஆண்கள் 32, பெண்கள் 29. சராசரி குழந்தைகள் ஒரு தம்பதியருக்கு 1 அல்லது 0. ஜோடிகளில் 1 குழந்தை இல்லாதவர்கள் அல்லது மருத்துவ பிரச்சனைகள் உள்ளவர்கள். விவாகரத்து விகிதம் இந்த சமூகத்தின் வேகமாக அதிகரிக்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் திருமணமாகாதவர்கள், ஆனால் திருமண பார்வையிலேயே இல்லை. சமூகத்தில் அறிவொளி பெற்ற மக்கள் என்ன செய்கிறார்கள்? மௌனம். திருமணம், குடும்பம், குழந்தைகள் அனைத்தும் சுமையாக நடத்தப்படுகின்றன. ஆனால் இது ஆன்மீகம் அல்ல, அது தப்பித்தல். திருமணம் என்பது உலக அடிமைத்தனம் அல்ல, அது தர்மத்தின் தூண். பரம்பரை மற்றும் கலாச்சாரத்தை தொடர வழி. சுய ஏற்றுக்கொள்ளுதலுக்கான நேரம். பெண்களை இளவரசிகளாக ஆக்குவதன் மூலம் அவர்கள் ஞானத்தை நாம் பறித்தோம். மகன்கள் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். திருமணம் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டது. அது நடந்தபோது அது மிகவும் தாமதமானது. ஒரே ஒரு குழந்தை. மீண்டும் அதே தனிமை, அதே சரிவு. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் 25 வயதுக்கு பிறகு, பெண்களுக்கு 20 வயதுக்கு பிறகும் திருமணத்தை முன்னுரிமையாக கருதுங்கள். ஒரு குழந்தை கூட இல்லை, குறைந்தது 3 குழந்தைகள். சமூகத்திற்கு அது தேவையில்லை. சமூக தலைவர்கள், துறவிகள், அறிஞர்கள் இந்த பிரச்சனைகளை வெளிப்படையாக விவாதிக்க வேண்டும். மகள்களின் தந்தைகள், அவர்களின் வயது உணர்ச்சிகள், எதிர்காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளை குறைத்து புரிதலை அதிகரித்து உங்கள் மகளின் உயிரை காப்பாற்றுங்கள். இறுதி எச்சரிக்கை. நாம் இப்போது விழித்தெழவில்லை என்றால் இளைஞர்களோ பெண்களோ இருக்க மாட்டார்கள்.
குழந்தைகள் இல்லை, கலாச்சாரம் இல்லை, சமூகம் இல்லை, கோயில்கள் இல்லை, வரலாறு எழுதும் அமைதியான தன்னை அழித்து கொண்ட இந்த சமூகம் சிந்தித்து பகுப்பாய்வு செய்யும்